ஏங்க இன்னைக்கு காலையில தான் வந்தேன். 20 நாள் நடக்குது, அந்த கட்சியை கேட்க மாட்டேங்கிறீங்க. 20 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, இன்னும் பேச்சுவார்த்தையும் நடக்கல. 20 நாட்கள் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர் நடந்துட்டு இருக்கு. எந்த பத்திரிகையும் ஊடகமும் விவாதம் வைக்கவே இல்லை. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இன்னும் கொட்டி இறுதி செய்யல. பாவம், என்ன செய்யறது? போனதற்கு 6 சீட்டு வாங்கினாங்க, 5 சீட்டுக்கு அலையோடு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. திருமதி கனிமொழி போனாங்களா டெல்லிக்கு? எதுக்காக போனாங்க? திருமதி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் எதற்காக போய் பார்த்தாங்க? பார்த்த பிறகு நடந்துதான் முடியலையே. சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, இல்ல ரெண்டுக்கு வேணுமா, இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. அறிவிக்கின்ற பொழுது உங்களுக்கு அனைவர்களுக்கும் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதி இடம்பெற்று அறிவிக்கப்பட்டுள்ளது, அந்த தொகுதி என்னென்ன என்று விவரங்களை பத்திரிகையாளர்களுக்கு ஊடகங்களுக்கு வழங்கப்படும். ஏங்க இன்னைக்கு காலையில தான் வந்தேன். 20 நாள் நடக்குது, அந்த கட்சியை கேட்க மாட்டேங்கிறீங்க. 20 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க, இன்னும் பேச்சுவார்த்தையும் நடக்கல. வந்தாங்க மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள், மரியாதைக்குரிய திரு நாகேந்திரன் அவர்கள், மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள், மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், முன்னாள் எம்பி மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் இங்கே வருகின்றார்கள். மற்றும் எங்களுடைய கூட்டில் அங்கமைக்கின்ற கட்சியுடைய ஜான் பாண்டியன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். மற்றும் மரியாதைக்குரிய பெரியவர் பாரிவேந்தர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய கூட்டில் அங்கமைக்கின்ற கட்சிகளும் உங்களை சந்தித்திருக்கிறோம். எங்கள் கூட்டணியில் காலையில் தான் வந்தாங்க, மதியம் முடிவு செய்யப்பட்டது, மாலை அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு விரைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது 20 நாட்கள் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர் நடந்துட்டு இருக்கு. எந்த பத்திரிகையும் ஊடகமும் விவாதம் வைக்கவே இல்லை. எங்களுடைய கூட்டணி அப்படி அல்ல. எங்களுடைய கூட்டணியுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுகவை அகற்றப்பட வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டுகின்றோம். எங்களுடைய உணர்வு பூர்வமாக எங்களுடைய கூட்டணி அமைக்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? அவர் வந்து அதே விட மாட்டேங்கிறீங்க. எப்படியாவது ஒரு பிரச்சனையை எழுப்பலான்னு பாக்குறீங்க. எந்த பிரச்சனையும் கூட்டணி இருக்க தலைவர்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. கேக்குறீங்களா? காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சி கொண்டாங்க, விசா கொண்டாந்தது. அவர்கள் இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. விசா கொண்டாந்தாங்க, எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க, நாங்களே ஜெயிலில் அடைக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கிட்ட கட்சியோடு கூட்டணி வச்சிருக்காங்கல்ல. இழுபறிக்கு இடையில தானே கூட்டணி நடந்துட்டு இருக்கு திமுகவில். கம்யூனிஸ்டுக்கு, இடது கம்யூனிஸ்டுக்கு இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடியல, இறுதியாகல. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இன்னும் கூட்டணி இறுதி செய்யல. பாவம், என்ன செய்யறது? போனதற்கு 6 சீட்டு வாங்கினாங்க, 5 சீட்டுக்கு அலையோடு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் தவறானது. எங்களுக்குள்ள பேசி ஒரு இலக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு தான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நீங்க போட்டுக்கிட்டு வாங்க வேண்டாம். ஏங்க இது என்ன அறிவிச்சுமா இல்லையா? அறிவிச்சிருக்குமா இல்லையா? ஏங்க ஒரு கட்சினா அவ டிஸ்கஸ் ஆகும். திருமதி கனிமொழி போனாங்களா டெல்லிக்கு? எதுக்காக போனாங்க? திருமதி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் எதற்காக போய் பார்த்தாங்க? பார்த்த பிறகு நடந்துதான் முடியலையே. ஒரு கட்சினா கூட்டணி அங்கமைக்கின்ற கட்சிகள் ஆலோசனை செய்வது இயல்பு. ஆனா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி கட்சிகள் எப்படி இழுபறி என்பதை நீங்க எண்ணி பார்க்கிறது. நான் டெல்லிக்கு போனது ராஜ்யசபால போய் கையெழுத்து போட போனேன். அத ஒரு விவாதமா எடுத்துக்கிட்டீங்க. பார்க்கல நாங்க இத போய் டெல்லியில நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா எப்படி எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், உங்களுக்கு எந்த சந்தேகம் தேவையில்லை. திருப்பி 100 தடவை கேட்டாலும் இதுதான். அதாவது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் எங்களை ஏதாவது ஒரு சிரமத்துக்கு ஆளாக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்களுடைய கூட்டணி பொறுத்தவரை தெளிவா இருக்குது. நன்றி, வணக்கம். அறிவிக்கின்ற பொழுது உங்களுக்கு அனைவர்களுக்கும்
எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதி இடம்பெற்று அறிவிக்கப்பட்டுள்ளது, அந்த தொகுதி என்னென்ன என்று விவரங்களை பத்திரிகையாளர்களுக்கு ஊடகங்களுக்கு வழங்கப்படும். ஏங்க இன்னைக்கு காலையில தான் வந்தேன். 20 நாள் நடக்குது, அந்த கட்சி கேட்க மாட்டேங்கிறீங்க. 20 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க, இன்னும் பேச்சுவார்த்தையும் நடக்கல. வந்தாங்க மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள், மரியாதைக்குரிய திரு நாகேந்திரன் அவர்கள், மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள், மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், முன்னாள் எம்பி, மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் இங்கே வருகின்றார்கள். மற்றும் எங்களுடைய கூட்டில் அங்கமைக்கின்ற கட்சியுடைய ஜான் பாண்டியன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். மற்றும் மரியாதைக்குரிய பெரியவர் பாரிவேந்தர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய கூட்டில் அங்கமைக்கின்ற கட்சிகளும் உங்களை சந்தித்திருக்கிறோம். எங்கள் கூட்டணியில் காலையில் தான் வந்தாங்க, மதியம் முடிவு செய்யப்பட்டது, மாலை அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு விரைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது 20 நாட்கள் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர் நடந்துட்டு, எந்த பத்திரிகையும் ஊடகமும் விவாத மேடை வைக்கவே இல்லை. எங்களுடைய கூட்டணி அப்படி அல்ல. எங்களுடைய கூட்டணியுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுகவை அகற்றப்பட வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டுகின்றோம். எங்களுடைய உணர்வு பூர்வமாக எங்களுடைய கூட்டணி அமைக்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? அவர் வந்து அதே விட மாட்டேங்கிறீங்க. எப்படியாவது ஒரு பிரச்சனையை எழுப்பலான்னு பாக்குறீங்க. எந்த பிரச்சனையும் கூட்டணி இருக்க தலைவர்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. கேக்குறீங்களா? காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சி கொண்டாங்க, விசா கொண்டாந்தது. அவர்கள் இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. விசா கொண்டாந்தாங்க, எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க, நாங்களே ஜெயிலில் அடைக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கிட்ட கட்சியோடு கூட்டணி வச்சிருக்காங்கல்ல. இழுபறிக்கு இடையில தானே கூட்டணி நடந்துட்டு இருக்கு திமுகவில். கம்யூனிஸ்டுக்கு, இடது கம்யூனிஸ்டுக்கு இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடியல, இறுதி ஆகல. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இன்னும் கூட்டணி இறுதி செய்யல. பாவம், என்ன செய்யறது? போனதற்கு 6 சீட்டு வாங்கினாங்க, 5 சீட்டுக்கு அலையோடு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் தவறானது. எங்களுக்குள்ள பேசி ஒரு இலக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு தான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நீங்க போட்டுக்கிட்டு வாங்க வேண்டாம். ஏங்க இது என்ன அறிவிச்சுமே இல்லையா? அறிவிச்சிருக்குமே இல்லையா? ஏங்க ஒரு கட்சினா அவ டிஸ்கஸ் ஆகும். திருமதி கனிமொழி போனாங்களா டெல்லிக்கு? எதுக்காக போனாங்க? திருமதி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் எதற்காக போய் பார்த்தாங்க? பார்த்த பிறகு நடந்துதான் முடியலையே. ஒரு கட்சினா கூட்டணி அங்கமைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஆலோசனை செய்வது இயல்பு. ஆனா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி கட்சிகள் எப்படி இழுபறி என்பதை நீங்க எண்ணி பார்க்கிறது. நான் டெல்லிக்கு போனது ராஜ்யசபால போய் கையெழுத்து போட போனேன். அத ஒரு விவாதமா எடுத்துக்கிட்டீங்க. பார்க்கல நாங்க. இத போய் அங்க டெல்லில நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா எப்படி எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், உங்களுக்கு எந்த சந்தேகம் தேவையில்லை. திருப்பி 100 தடவை கேட்டாலும் இதுதான். அதாவது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் எங்களை ஏதாவது ஒரு சிரமத்துக்கு ஆளாக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்களுடைய கூட்டணி பொறுத்தவரை தெளிவா இருக்குது. நன்றி, வணக்கம்.